விரைவில் திரைக்கு வரவுள்ள மிடில் கிளாஸ் திரைப்படம் சாதாரண நடுத்தர குடும்ப பின்னணியில் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் மத்தியில் இந்த திரைப்படம் மிக பெரும் வரவேற்பை பெறும் எனவும் அப்படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். இயக்குனர் கிஷோர் முத்துராமலிங்கம் இயக்கத்தில் பிரபல நடிகர் முனிஷ்காந்த் மற்றும் விஜயலட்சுமி, காளி வெங்கட், ராதாரவி உட்பட பலரது நடிப்பில் உருவாகியுள்ள மிடில் கிளாஸ் திரைப்படம் வருகிற 21ஆம் தேதி திரைக்கு வரவுள்ளது. திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ள நிலையில் கோவை அவினாசி சாலையில் உள்ள பிராட்வே திரையரங்கில் படத்தின் கதாநாயகனாக நடித்துள்ள முனிஷ்காந்த் மற்றும் நடிகை விஜயலட்சுமி ஆகியோர் ரசிகர்களுடன் அமர்ந்து ட்ரெய்லரை கண்டு ரசித்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முனிஷ்காந்த், நடுத்தர குடும்பத்தில் நடைபெறும் அன்றாட நிகழ்வுகளை நல்ல ஒரு திரைக்கதையுடன் படம் உருவாகியுள்ளதாகவும் திரைப்படம் சிறப்பாக தயாராகியுள்ள நிலையில் வருகிற 21ஆம் தேதி தமிழகம் எங்கும் திரையிடப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் குடும்பத்துடன் அனைவரும் கண்டு ரசிக்க வேண்டிய படம் இது என்றும் கதைக்கு ஏற்ப த்ரில்லர், நகைச்சுவை என அனைத்தும் ரசிக்கும்படி உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் நடுத்தர குடும்பத்தில் என்னென்ன நடக்குமோ அவற்றையெல்லாம் இந்த திரைப்படத்தில் காண்பித்துள்ளதாகவும் தெரிவித்தார். இதுபோல ஒரு சாதாரண குடும்பத்தில் பெண்களின் பங்கு என்ன என்பதை குறித்தும், என்னென்ன தேவைகள் இருக்கிறது, அதனை எப்படி பூர்த்தி செய்யப்படுகிறது என்பது குறித்தும் எல்லாம் இப்படத்தில் அழகாக காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும், பிரம்மாண்டம், கிரைம், த்ரில்லர் போன்ற திரைப்படங்கள் மத்தியில் இந்த மிடில் கிளாஸ் திரைப்படம் இளைஞர்கள் மத்தியில் மிக பெரும் வரவேற்பை பெறும் எனவும் படத்தின் நாயகி விஜயலட்சுமி குறிப்பிட்டார். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நவம்பர் 21 மிடில் கிளாஸ் அப்படின்னு ஒரு படம் வந்து தமிழ்நாடு, கோயம்புத்தூர் எல்லா இடமும் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு குடும்பப்பாங்கான படம். ஏன்னா மிடில் கிளாஸ் டைட்டில் தகுந்த மாதிரி நீங்கள் நினச்சிடாதீங்க. சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறையா இருக்குது. கமர்ஷியல் எலிமெண்ட் நிறையா இருக்குது. அதனால் இது குடும்பம் மட்டும் இல்லை, ஃபேமிலி மட்டும் இல்லை, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான் இது. அந்தளவு நல்லாயிருக்கும். மிடில் கிளாஸில் அன்றாட நடக்கிற விஷயத்தில் திடீர்னு ஏதாவது ஒரு த்ரில்லிங் வந்துருச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும், அது கொஞ்ச நாள் கழித்து ரீகலெக்ட் பண்ணி பார்த்தா அந்த மூமெண்ட்டு வந்து எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்றத அப்படியே திரைப்படமாக நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி. தமிழ்நாடு ஃபுல்லாகவே கோயம்புத்தூர்லேயே 4-5 தேட்டர் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதுவும் அதுதான். எங்களோட பெரிய அட்ரெஸ்ஸே அந்த மிடில் கிளாஸ் அப்படின்றது தான். அந்த மிடில் கிளாஸ்க்குள்ளே ஏற்படுற ஸ்ட்ரகிள்ஸ், சில எதிர்பார்ப்பு இருக்கும், அது அப்படியே மேலே போகிற மாதிரி இருக்கும், ஆனால் கீழே இறக்கி விடும். அந்த ஏமாற்றம் அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க சண்டைகள் பொருளாதாரத்தினால ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாமே காட்டியிருக்காங்க. இது எல்லாத்த விட ஒருவேளை ஃபேமிலி இப்படி தான் மிடில் கிளாஸில் வர ஸ்ட்ரகிள்ஸ் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை. ஏன்னா அதுக்குள்ளே இன்னொரு விஷயம் இருக்குது. அதுதான் திரைக்கதையை விறுவிறுப்பாக கொண்டு போகுது. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயமும் இருக்குது. ஆமாம் 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 இல்லை, கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. இது நான் சொன்ன மாதிரி ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிறத காட்டும்போது அழுகை இருக்கும், அது இருக்கும், ஒரு ப்ரீச்சியாக ஏதோ சொல்லுவாங்க, அது எதுவுமே அது இருக்குது. அதுக்கும் மேலே இவங்க தேடி போகிற ஒரு விஷயம் அப்படின்னு இருக்குது, அந்த ஓட்டம் இருக்குது. அது எதுவுமே அந்த நீங்கள் சொல்கிற ஜான்ராவில் போய் முடியாது. இது நான் தான் சொன்னேன், நீங்கள் யோசிக்கிறதோட ஒரு படி முன்னாடி இருக்கும். தமிழ் சினிமா சேஞ்ச் ஆகிருக்கா அப்படின்றத விட ஆடியன்ஸ் சேஞ்ச் ஆகுறாங்க. அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வருதுன்னு நான் சொல்வேன். இப்படி தான் இருக்கணும், லார்ஜர் தென் லைஃப் தான் இருக்கணும், பிரம்மாண்டமாக ஒரு பாட்டோட ஓப்பன் ஆகணும் அப்படிலாம் இல்லாமல் நம்ம லைஃப்பை நம்ம காட்டும்போது அது கண்டிப்பாக கனெக்ட் ஆகிற ஒரு விஷயமா இருக்கும். இந்த படத்தை நான் அப்படி தான் பார்க்குறேன். அதான் சொல்கிறேன், மிடில் கிளாஸில் ஒவ்வொரு லைஃப்லையும் நடக்கிறது ஒரு சீனாக வச்சுருக்காங்க. இது இயக்குனரோட அவங்க மாமா, அத்தை அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்காரு. அவங்களுக்கு நடக்கிற ஒரு இதை வச்சு தான் அதுலேருந்து அப்படியே சுற்றி பின்னி கதையை பண்ணி அதுக்குள்ளே ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் முக்கியமான கரு அதில் வச்சுருக்காங்க.
கண்டிப்பாக அதனால தான் சொல்கிறேன். இப்போ ஏன்னா இப்போ வர்றது வந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ஆகட்டும், இப்போ குடும்ப படங்கள் வந்து ரொம்ப ரசிக்க ஆரம்பித்தாங்க. இதோட ஸ்க்ரீன் ப்ளே தான் அதுதான் ஒரு இதில் குடும்பப்பாங்கான விஷயமும் இருக்கும், அதில் ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் அந்த த்ரில்லர் இருக்கும். செகண்ட் ஹாஃபில் ஓரளவு த்ரில்லிங்காக தான் இருக்கும். இது என்னடா ஆக போகுன்றது அந்த மாதிரி தான் ஒரு டைரக்டர் வடிவமைச்சிருக்காரு. அதனால வந்து இது ரெண்டுமே உங்களுக்கு படமாக பார்க்கும்போது ஜனங்களுக்கு வந்து ஒரு ஜனங்கமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறையா இருக்குது. என்ன அப்படின்னா அவங்களுக்கு தான் முக்கியமாகவே இருக்குது இப்போ வர்ற காலத்தில். ஏன்னா பணம் முக்கியமாக வாழ்க்கையில், ஆனால் பணமே வாழ்க்கை ஆகிடாது அப்படின்றத லாஸ்ட்டில் டைரக்டர் சொல்லியிருப்பார். மெசேஜாக சொல்லிட்டு போயிருப்பார். அந்த ஒரு விஷயம் வந்து அது உண்மையிலே இப்போ உள்ளவங்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்கும். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஏன்னா நான் எப்பயும் சொல்கிற மாதிரி அன்புராணி கேரக்டர் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில். ரொம்ப அராத்தான ஒரு பொம்பளை. இப்போ பார்த்தாலும் ஹஸ்பண்ட் இது பத்தாது, இன்னும் சம்பாரி, இது வேணும் அது வேணும்னு நச்சு எல்லார் வீட்லையும் இருப்பாங்கல்ல, அதே கேரக்டர் தான். ஸோ அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். அதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். அதை நீங்கள் தான் வந்து பதில் சொல்லணும். வேணும்னு கேட்குறது. அந்த படத்தில் நடிச்சதுல எனக்கு என்னவா, நான் வெளிச்சு போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள், இதுதான் ஒரு வீட்டுக்குள்ளேயும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஏன் நான் வீட்டுக்குள்ளே நல்லா இல்லையா? அழகு எங்கே இருந்தாலும் அழுகுறாங்க. இல்லை, அது அவங்க பக்கமும் அந்த ஒரு நியாயம் இருக்கும். அதாவது இப்போ ரொம்ப மேக்சிமம் மிடில் கிளாஸ் அவங்க வீட்டில் இருக்க பெண்கள் வந்து தான் குடும்பம் பிள்ளையை நல்லா படிக்கணும், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், ஒரு வீடு வேணும் அப்படின்றது அவங்க சத்தம் போடுறது வந்து படமாக பார்க்கும்போது எரிச்சலாக இருக்கும். அவங்களுக்கும் ஒரு சின்ன நியாயம் இருக்கும். ஏன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும், ஒரு ஃபேமிலியை கொண்டு போகணுன்றதுக்காக தான் அந்த கத்தலும் அந்த திட்டலும் இருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம், இல்லை, நான் ஃபீல் பண்ணி அதில் என்ன நான் பதிவிட நினச்சேனோ அதை நிறைய பேர் கனெக்ட் பண்ணுறது ஒரு ஹாப்பியான விஷயம். அது அபிநய் பற்றி தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அந்த 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 மொமெண்ட்டை ஃபீல் பண்ணி அவங்க கனெக்ட் ஆகி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணது ஒரு நல்ல விஷயம். இதுக்கு மேலே நீங்கள் என்ன கேட்டு ஓகேவா? தேங்க்யூ. வந்து கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நன்றி. தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ சார். வரைக்கும் போரே அடிக்காம நீங்க எதிர்பார்க்குற ஒரு படத்துல இது நல்லா இருக்கும். Thank you so much கோவை. Thank you. ரொம்ப நன்றி. எல்லாரும் படம் பார்த்து சொல்லுங்க. ஓகே, thank you. And இந்த படத்துடைய கதையின் நாயகி விஜயலட்சுமியாவும் இருக்காங்க. ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கணும் அவங்க ரெண்டு பேருக்கும். சோ இன்னைக்குமே ஒரு நல்ல கண்டென்ட் நல்லது. அது பயங்கரமா வந்து கலெக்ஷன் ஆகும், மற்ற விஷயமாவும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. சோ உங்களை தேடி வந்ததுல நாங்க ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றோம். முனிஷ்காந்த் அண்ணாக்கு பெரிய இன்ட்ரோடக்ஷன் தேவை கிடையாது, அதுவும் இந்த பெல்ட்டை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் ஏன்னா அவர் ஒரு கோயம்புத்தூர்காரராகவே வந்து நம்ம முண்டாசுப்பட்டியில இருந்து இப்போ வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அவர் உங்களுக்காக பேசுவாங்க இந்த படத்தை பத்தி. வணக்கம். உங்க நேரத்தை எடுத்துக்கலாம். ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இதே மாதிரி தான் வந்து இந்த படம் வந்து மிடில் கிளாஸ் அப்படின்னா குடும்பப்பாங்கான படம் மட்டும் இல்லை. இப்போ வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வந்து அன்றாட ஏதாவது ஒரு த்ரில்லர், ஏதோ ஒரு நிகழ்வுகள் நடக்கும். அது கொஞ்சம் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா அது சுவாரஸ்யமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் இருக்கும். ஏன்னா உங்களை அமைய வச்சு இது மட்டும் வராது கதை. இதில் வந்து கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் இருக்கும், சாரி என்டர்டைன்மெண்ட் இருக்கும். நீங்கள் நம்பி வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக நவம்பர் 21 வந்து பாருங்கள். நன்றி. சினிமா ஆடியன்ஸை தேட்டரில் வச்சு பார்க்கறத விட இன்னும் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்க முடியுமான்னு தெரியல. உங்களை எல்லாரையும் இங்கே மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அண்ட் மிடில் கிளாஸ் வந்து ஒரு உங்களுக்கு பிடிச்ச குடும்ப படமாக இருக்கும். ஃபேமிலி ட்ராமா அப்படின்னு இருந்தால் கூட ஒரு கலகலப்பாகவும் விறுவிறுப்பாகவும் போகும். கடைசியில் ஒரு அழகான மெசேஜும் இருக்குது.